வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் என்ன நடக்கிறது, மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற என்டிஏ கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங்ல என்ன பேசினாங்க, என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, மார்ச் 2ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து என்ன விஷயங்களை பேசினார், அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை எப்பொழுது தொடங்கும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸோ அதிமுக தான் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே இந்த கூட்டணியில் நடத்துகிறாங்க. அதன்படி தான் ஜனவரி மாதம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த கட்சிக்கு இப்போ ஒரு ராஜ்யசபா சீட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த கட்சிக்கு 17 to 18 அசம்பிளி சீட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ அந்த பாமகவை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுக்கு நம்பராக கிடைக்க போகிறது. ஸோ பாமகவை தவிர்த்து வேற என்ன கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சீட் ஷேரிங்ஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பேசலாம். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் பாஜக தான் அதிமுகவுக்கு அடுத்து ஓட் ஷேர் அதிகம் கொண்ட கட்சியாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பார்க்கப்படுகிறது. அவங்க பாஜக இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11.4% வாக்குகள் எடுத்தாங்க. அந்த அடிப்படையில் எங்களுக்கு சீட்ஸ் வேணும்னு அதிமுக கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்டிருக்கிற சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு மட்டும் இல்லாமல் பாஜக இந்த அலையன்ஸில் கூட்டிகிட்டு வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுக்கு. ஸோ பாஜக 50 to 55 சீட்ஸ் கேட்குறாங்க எல்லாருக்கும் ஆஸ் அ பிளாக்கா என்டிஏக்கு. அது மட்டும் இல்லாமல் தமாக போன்ற கட்சிகளுக்கு அதிமுக கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா பாஜகவினுடைய அந்த கோட்டாலிருந்தே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ அதிமுக பாஜகக்குள்ளே நடக்கிற டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக தன்னை 25 to 30 சீட்டுக்கு சுருக்கிக்கணும். நாங்கள் கடந்த முறை மாதிரி உங்களுக்கு 20 சீட்டு கொடுக்க முடியாது, இந்த முறை உங்களுக்கு உங்களோட ஓட் ஷேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் 35, 37 அப்படின்னு நம்பர்ஸை இன்சிஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் 25 to 30க்குள்ளே உங்களை சுருக்கி கொள்ளுங்கள். அதுவும் வின்னபிலிட்டி ஃபேக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்சியாக நாங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகரிக்க பாருங்கள். எண்ணிக்கையில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் எவ்வளவு தொகுதிகளில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரில் நீங்கள் கவனம் செலுத்துங்கன்னு அதிமுக சொல்கிறாங்க. அதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக மற்றும் மற்ற கட்சிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது டிஎம்கேவை எதிர்த்து பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதிமுகவுக்கு ஈக்குவலான கேடர்ஸ் இருக்க மாட்டாங்க. பாஜகவுக்கு ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த இடங்களை பாஜகவுக்கு 25 to 30, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு 7 to 8 சீட்டு, புதிய நீதி கட்சி எல்லாமே நீங்கள் 40க்குள்ளே உங்களை சுருக்கிக்கோங்க. அப்படின்னா மேக்ஸிமம் 45க்கு போங்க. 55 சீட்ஸ் எல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 55 சீட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டா அதிமுக கண்டெஸ்ட் பண்ணுற சீட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிடும். அது ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் ஏடிஎம்கேக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் பாஜகவும் இப்போ சீட் ஐடென்டிஃபிகேஷனை கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன சீட் யார் யாருக்கு வேணும், இப்போது அதிமுக பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கட்சிகளுமே கிட்டத்தட்ட கொங்குல எங்களுக்கு அதிகப்படியான ஆதரவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு ஆதரவு இருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 2024 தேர்தலோட டேட்டாவை வச்சு பாஜக சொல்கிறது என்னன்னா, கோயம்புத்தூரில் நாங்கள் மட்டுமே 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம், பொள்ளாச்சியில் 2.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம், திருப்பூரில் 1.25 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஸோ இவ்வளவு வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இங்கெல்லாம் பாமகவோ இல்லை மற்ற கூட்டணி கட்சிகள் அன்னைக்கு என்டிஏவில் இருந்தவங்க யாருக்குமே பிரசன்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு வந்த வாக்குகள். இந்த வாக்குகளினுடைய அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிமுகவுக்கு சீட்ஸ் பிரிக்கிறதுல பெரும் ஒரு சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கலை எந்த அளவுக்கு சிக்கலை தீர்க்கணுமோ அதை குறைக்கணுமோ அதை குறைக்கும் நடவடிக்கைகளில் இந்த 2 கட்சியும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, சதன் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம்.
கடந்த 2021 தேர்தலையும் 24 தேர்தலையும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தனியாக இருந்ததுனால் அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக் இருந்தது. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இந்த பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுக வந்து அங்கேயும் எங்களுக்கு அதிகப்படியான சீட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. பாஜகவும் அங்கே வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் ஃபார்முலாவை வச்சு அவங்களும் எங்களுக்கு அதிகப்படியிலான எண்ணிக்கை வந்து சதன் தமிழ்நாட்டில் வேணும்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களில். ஸோ பாஜகவும் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் இன மக்கள்கிட்ட ஒரு அவுட்ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அவுட்ரீச்சோடைய எஃபெக்டாக அவங்க சீட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ உட்காந்து இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேக் சேனல்ஸில் எந்தெந்த தொகுதிகள் அதிமுகவுக்கு ஒதுக்கலாம், பாஜகவுக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் தான் அமித்ஷா அவர்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தார். பியூஷ் கோயல் வந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த விஷயங்களை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறார். ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா 25லேருந்து 30, மேக்ஸிமம் நீங்கள் 30க்கு மேலே நீங்கள் நிற்க வேண்டாம். வின்னபிலிட்டி ஃபேக்டர் அதிகமாக இருக்கிற சீட்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அமமுகவுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க, ஏசிஎஸ்க்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க, ஜான் பாண்டியனுக்கு 2 சீட்டு இந்த மாதிரி கொடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அதிமுக வந்து கிட்டத்தட்ட 160லேருந்து 165 சீட்ஸ் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் பார்க்குறோம். இதே நிலைமை தான் திமுகவிலையும் இருக்குது. திமுக கூட்டணியிலையும் காங்கிரஸ்க்கு அவங்க 28 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. தேமுதிகக்கு 6 அல்லது 7 சீட்டு கொடுக்கணும். விசிகேக்கு 8 சீட்டு கொடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த கூட்டணியில் கூட பிரதான கட்சியான திமுக வந்து 160லேருந்து 165 இடங்களுக்குள்ள தான் போட்டி போட முடியும். அப்படிதான் அதிமுகவுக்கும் ஒரு சிச்சுவேஷன் வரும்னு சொல்லப்படுகிறது. டெல்லி போயிட்டு வந்த பிறகு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களோடு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கலந்துரையாடல் நடத்தி இருக்கிறாரு. எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் அவர் 1-on-1 பேசினதா சொல்றாங்க. பேசி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கேண்டிடேட்டோ, அமமுக கேண்டிடேட்டோ, பிஜேபி கேண்டிடேட்டோ, தமாக கேண்டிடேட்டோ யாராக இருந்தாலும் என்டிஏ கேண்டிடேட்டாக அவங்களுக்கு நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து சீட்ஸ் வந்து இந்த தொகுதியில் பாஜகவுக்கு கொடுத்தாச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் யாரும் வந்து சல்காயி வேலை செய்யாமலாம் இருக்கக்கூடாது. இந்த கூட்டணியினோட கோஆர்டினேஷன் எல்லாரும் ஜெல் ஆகணும். இது ஒன்று தான் இந்த கூட்டணியில் கடந்த காலங்களில் பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த முறை அந்த பிரச்சனைகளை நாம் முதல்ல களையணும். இந்த அலையன்ஸ் வந்து கீழே கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகி கேடர்ஸ் எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் வின்னபிலிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மாவட்ட செயலாளர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலேயே வந்து இவருக்கு கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட நீங்கள் அந்த கோஷ்டி பூசல்கள் மற்றும் இந்த தனிமனித கசப்புகள் இந்த பிரச்சனை எல்லாம் பெருமளவில் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் இமீடியட்டாக சார்ட் அவுட் பண்ணணும். கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா டைரெக்டாக எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நீங்கள் போகணும். வேற இந்த உட்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கூட்டணி கட்சியினருக்கு நீங்கள் வந்து வேலை செய்யணும். அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடம் கிடையாது. பாஜக நமக்கு வேலை செய்வாங்க, நாம் பாஜகவுக்கு வேலை செய்யணும். அதே மாதிரி அமமுக நமக்கு வேலை செய்வாங்க, நாம் அமமுகவுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த கூட்டணியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டேட் வந்து மார்ச் 10லேருந்து 13க்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ 13ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து இந்த சீட் ஷேரிங் டாக்ஸை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபார்மல் டாக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் பேக் சேனலில் நிறைய விஷயங்களை பேசி வச்சுக்கிட்டு ஃபார்மல் டாக்ஸ் வந்து 1 or 2 ரவுண்ட்ஸில் எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு அதிமுகவும் பாஜகவும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தேர்தல் ஆரம்பித்த பிறகு அந்த சூட்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இமீடியட்டாக இந்த ப்ராசஸை 1 வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் முடிவெடுத்திருக்கிறாங்க. ஸோ மற்ற கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் புரட்சி பாரதம் கட்சி இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க, ஏசிஎஸ் கட்சி இருக்கிறாங்க, ஜான் பாண்டியன் கட்சி இருக்கிறாங்க, அதன் பிறகு வந்து திரு பாரிவேந்தர் அவர்களுடைய கட்சி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து சீட்ஸை வந்து கொஞ்சம் சீட்ஸை பிரித்து கொடுத்துட்டு, ஏன்னா யாருக்கும் பெரிய ஆப்ஷன்ஸும் இருக்காது. டிஎம்கே கூட்டணி ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அங்கே வந்து அவங்க வந்து ஐயுஎம்எலுக்கு 2 சீட்டு கொடுத்துட்டாங்க, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்தாச்சு, காங்கிரஸுக்கு 28 கொடுத்தாச்சு. எல்லா கட்சிகளோட அவங்க வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து டீல்ஸை வந்து சீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதிமுக கூட்டணியிலேருந்து யாரும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான சீட்ஸை கொடுக்கறதுக்கான அந்த நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதிமுக கூட்டணியில் வந்து சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் திமுக
கூட்டணியில் காங்கிரஸ் வெளியில் பேசின மாதிரி இங்கே பாஜக பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த அலையன்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆகலை அப்படிங்கிறதுனால அதை வந்து வெளிப்படையாக பேசினா இன்னும் அந்த பெர்செப்ஷன் பேட்டில் நாம் இன்னும் பின்னோக்கி போயிடுவோங்கிறதுனால தான் அதிமுகவும் பாஜகவும் இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள், தொகுதி பங்கீடு, இந்த தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை ரொம்ப ஒரு சஸ்பென்ஸையும் சீக்ரெட்டையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த சஸ்பென்ஸும் சீக்ரெட்டும் ரொம்ப நாளைக்கு இருக்கவும் முடியாது. ஸோ அதனால தான் அவங்க என்னென்னா தேர்தல் ஆரம்பித்த பிறகு, தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இந்த ப்ராசஸ் ஆரம்பித்தோம்னா பெருமளவில் இந்த கோஷ்டி பூசல்கள், பெருமளவில் இந்த சண்டைகள் போன்ற விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதிமுக பாஜகவினுடைய முடிவாக இருக்கிறது. ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னால் அதிமுக 160 to 165, பிஜேபி வந்து 25 to 30, அமமுகவுக்கு ஒரு 7லேருந்து 8 சீட்டு, இப்படி தான் அந்த கூட்டணியில் வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க. பாமகவுக்கு நான் சொன்ன மாதிரி 17லேருந்து 18 இடங்கள். திரு ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற சஸ்பென்ஸ் இன்னும் நீடிச்சுட்டே இருக்குது. ஒன்று அவர் இந்த கூட்டணிக்கு வருவார், அப்படி இல்லைன்னா அவர் வந்து கடந்த முறை சசிகலா எப்படி தேர்தலிலிருந்து ஒதுங்கினார்களோ அது போன்று இந்த முறை திரு ராமதாஸ் அவர்கள் ஒதுங்குவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். இதற்கிடையில் சசிகலா போன்றவர்களுக்கெல்லாம் என்டிஏல இடம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் 1 or 2 வீக்ஸில் நமக்கு வந்து இதற்கு எல்லாத்துக்கும் விடை கிடைத்துவிடும். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.